பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ்க்காக ஒரு அழகான ஸ்டோரியோட நம்ம வானொலியில ஒரு குட்டி ஆர்ஜே இன்ட்ரோ ஆக போறாங்க. வாங்க அவங்க என்ன கதை சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் வஷிதா. நான் ஹிமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு நீனி ஜூஜுவை சந்தித்த டீனிகா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்ல போகிறேன். எல்லாரும் கேட்க ரெடியா? ஸோ வாங்க கேட்கலாம். நீனி ஜூஜு ஒரு குட்டி பெண். அவள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க மிஸ்ஸு அவளை நெகை வெட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அவள் நெகை வெட்டவே இல்லை. மிஸ்ஸுக்கு பயந்துக்கிட்டு வீட்டிலே இருந்துட்டா. மத்தியானம் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுது. டக் 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 அப்படின்னு சத்தம் கேட்டுட்டே இருந்தது. அட, யாருப்பா இந்த நேரத்தில் அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா பெரிய கால்கள் மட்டும்தான் அவளோட கண்ணுக்கு தெரிஞ்சது. தலையை வெளியில நீட்டி பார்த்தா. வெளியில எட்டி பார்க்கும்போது 4 மாடி உயரத்துக்கு ஒரு பெரிய மிருகம் நின்றுட்டு இருந்துச்சு. அதோட காலை மட்டும்தான் பார்த்துருக்கா நீனி. அந்த பெரிய மிருகம் கிரீன் கலரில் இருந்துச்சு. அதோட பற்கள் நம்மளோட கை நீளத்துக்கு இருந்துச்சு. 2 கண்கள் இருந்துச்சு. நீண்ட அளவுக்கு கழுத்து இருந்துச்சு. அதோட தலையை பார்த்து என்ன வேணும் அப்படின்னு நீனி கேட்குறா. 4 மாடி உயரத்தில் இருந்தனால அதுக்கு கேட்கவே இல்லை. உடனே நீனி ஜூஜு பம்பம் போலே அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உச்சரிச்சா. உடனே மிருகம் இருந்த உயரத்துக்கு நீனி ஜூஜுவும் மாறிட்டா. இப்போ என்ன வேணும்னு கேட்டா. அதுக்கு மிருகம் சொல்லிச்சு, எனக்கு பயங்கரமா பசிக்குது, ஏதாவது சாப்பிட தாயே அப்படின்னு மிருகம் கேட்டுச்சு. நீ தான் இவ்வளோ பெருசா இருக்கியே, எப்படி என்னோட வீட்டுக்கு வருவ அப்படின்னு நீனி ஜூஜு கேட்குறா. அதுக்கு திரும்ப பம்பம் போலே அப்படின்னு மந்திரத்தை சொன்னான். உடனே அந்த மிருகம் நாய்க்குட்டி போல சின்னதா மாறிடுச்சு. அப்புறம் அவளுக்கான மந்திரத்தை சொல்லி அவளும் குட்டியா மாறிட்டா. 2 பேரும் வீட்டுக்குள்ள சாப்பிட்றதுக்காக போனாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்னு நீனி ஜூஜு கேட்குறா. அதுக்கு ஐஸ்கிரீமா அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மிருகம் கேட்டுச்சு. ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கேலி பண்ணா. வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு மிருகம் கேட்குது. அதுக்கு நீனி ஜூஜு நூடுல்ஸ் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த மிருகம் கஞ்சி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டுச்சான். நீனி ஜூஜுக்கு கஞ்சி எப்படி வைக்கிறதுனே தெரியாது. இருந்தாலும் சமையல் புத்தகத்தை பார்த்து அதை வச்சு கஞ்சி செய்ய தெரிஞ்சுக்கிட்டா. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அரிசி போட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டா. புத்தகத்துல இருந்த மாதிரியே செஞ்சா. குட்டியான அந்த மிருகம் சமையலறை திட்டு மேலே ஏறி உட்காந்துச்சான். கஞ்சி தயாராகிறத ஆவலோட பார்த்துச்சான். சீக்கிரம் ரெடி ஆகாதா அப்படின்னு அவகிட்ட கேட்குது. அப்போ நீனி ஜூஜு என்ன மந்திரம் சொல்றா தெரியுமா? கொதக்குள்ளா அப்படிங்கிற ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றா. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு, சீக்கிரம் கஞ்சி தயாராயிடும் அப்படின்னு அந்த மிருகத்துக்கிட்ட சொல்றா. அந்த மிருகமும் அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரம் கஞ்சியும் தயாராயிடுச்சு. சூடான பாத்திரத்தை துணியை வச்சு எடுத்துட்டு வந்தா. சாப்பிட்டுக்கிட்டே நீ யாரு அப்படின்னு கேட்குறா. எங்கிருந்து வரேன்னு கேட்குறா. என்னைய டைனோசர்னு கூப்பிடுவாங்க. நான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் வந்தேன். இப்போ ஊர் உலகம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வந்தேன். பசிச்சிச்சா, அதனால தான் நான் உன்னோட வீட்டில் கதவை தட்டினேன். ஓ, நீ தான் டைனோசரா அப்படின்னு சாதாரணமாக கேட்டா நீனி. ஆமாம், உன்னோட பேர் என்ன டைனோசர்? பேரா அப்படின்னா என்ன அப்படின்னு மிருகம் கேட்டுச்சு. எனக்கு நீனி ஜூஜுன்னு பேர். எங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீனி ஜூஜுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஒன்று எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு நீனி ஜூஜு கேட்குறா. எனக்கு பேர் எதுவும் இல்லை, நீயே பேர் வச்சுறேன் அப்படின்னு டைனோசர் சொல்லுது. டீனிகா நல்லா இருக்கா அப்படின்னு நீனி ஜூஜு சொல்கிறா. டீனிகா நல்லா இருக்கே அப்படின்னு டைனோசர் சொல்லுது. எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு டீனிகா கிளம்பிடுச்சு. நீஜுவும் தூங்க போயிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா திரும்பவும் டீனிகா. என்னைய குட்டியா மாத்தினியே, என்னோட உலகத்துல என்னைய சேர்த்துக்க மாட்டுறாங்க, சீக்கிரம் என்னைய பெருசா மாத்து அப்படின்னு நீனி ஜூஜு கிட்ட சொல்றா. ஓ, மறந்து போயிட்டேன் அப்படின்னு நீனி ஜூஜு சொல்லிட்டு பம்பம் போலே அப்படின்னு சொல்றா நீனி.
டைனோசரும் பெருசா மாறிடுச்சு. சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த கதையை ஸ்கூலுக்கு போற வழியில குழலி வில்லியன் அங்கிள்கிட்ட சொன்னது. நன்றி.